ஒரு மாநில அரசு அரசியலமைப்பு மீறி நடந்தா என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநிலத்துல கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி பிரேக் டவுன், அரசியலமைப்பு இயந்திரங்கிறது செயலிழந்து போச்சு அப்படின்னா அந்த மாநில சட்டப்பேரவையை கலைச்சிருவாங்க. ஓகேங்களா? அப்படி சட்டப்பேரவையை கலைச்சுதா முதலமைச்சர் அமைச்சரவையில் யாரும் இருக்க மாட்டாங்க. இதை பண்றதுக்கு கவர்னருடைய ரிப்போர்ட்டும் யூனியன் கேபினெட்டுடைய ரெக்கமெண்டேஷனும் வேணும். இது ரெண்டு பேர்த்துடைய ரெக்கமெண்டேஷன் ரிப்போர்ட் இருந்தா பிரசிடென்ட் நினைச்சா அந்த மாநில அரசை கலைச்சிருவாங்க. அதனாலேயே அதை என்னன்னு சொல்றாங்கன்னா பிரசிடென்ட் ரூல்னு சொல்றாங்க. ஏன்னா மாநில முதலமைச்சர் அமைச்சர் யாரும் இருக்க மாட்டாங்க, பிரசிடென்டே டைரக்டா அந்த மாநிலத்தை ரூல் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஆகிறனால இதை கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பிரசிடென்ட் அதை இம்போஸ் பண்ணினாலும் அதை இம்போஸ் பண்ண 2 மாசத்துக்குள்ளார என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்கும். லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேருமே கண்டிப்பா அப்ரூவல் கொடுத்தாங்க. இதனுடைய ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 356. இன்னொன்னு 365. இந்தியாவிலேயே முதல்ல பிரசிடென்ட் ரூல் வந்த ஸ்டேட் எதுன்னு தெரியுமா? எது? பஞ்சாப். எப்போ? 1951. மேக்ஸிமம் டைம்ஸ் எந்த ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தாங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர். மணிப்பூர். மேக்ஸிமம் டைம் 11 டைம்ஸ். 11 டைம்ஸ் மணிப்பூர்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? லாங்கஸ்ட் டைம் தான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு.